தமிழகத்துல இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனையானது மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம கடந்த 15 நாட்கள்ல மட்டும் அதிகமான குற்ற வழக்குகள் வந்திருக்கிறதோட சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்கிற நிலையில தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று வெறும் 15 நாட்களே மட்டும் ஆன நிலையில சுமார் 25 கொலை வழக்குகளும் 19 பாலியல் வழக்குகளும் 4 இரட்டை கொலை வழக்குகளும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல மோசமாகி அங்கங்க பிரச்சனைகளும் போராட்டங்களும் வெடிச்சிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெறும் 15 நாட்கள்ல இவ்வளவு பெரிய குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் நடந்திருக்கிற 9 வயது சிறுமிக்கு நடந்திருக்கிற கொடூரமான விஷயமானது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதுல அடுத்தடுத்து நடந்துட்டு வர சம்பவங்களால தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது மோசமான நிலையில இருக்கிறதுனால மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களிச்ச மக்கள் எல்லாருமே இப்போ சொன்ன வாக்க காப்பாத்தலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்காங்க. தமிழகத்துல இப்போ மோசமான நிலை உருவாகி இருக்கிறதுனால விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையிலேயே மிகப்பெரிய அளவுல ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே அவசரமா ஒரு கூட்டத்தையும் கூட்டியிருக்காரு. இதுல தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்னு எல்லாரையும் அவசரமா வர வைக்கப்பட்டு மிகப்பெரிய முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் மிக கடுமையான கோபத்தோட அவர் பேசியிருக்கிற விஷயங்களும் தான் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த சட்ட ஒழுங்கு விஷயத்துல நான் எந்த இடத்துலயும் சமரசம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் இனி தப்பு செய்யறதை தாண்டி தப்பு செய்ய நினைக்கிறதுக்கு கூட நடுங்கணும், அந்த அளவுக்கு தண்டனை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியா சொல்லியிருக்காரு. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றங்களை 100% தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த வழக்குகளை உடனே விரைவுபடுத்தி அதற்கான தனி விசாரணை அமைச்சு உடனடியா மிக கடுமையான தண்டனைகள் விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இது மாதிரி குற்ற சம்பவங்களை தடுக்கவும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்க அதிகப்படியான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. பாலியல் குற்றங்கள் அப்படின்னு வந்துட்டா உடனே அந்த வழக்க மிக தீவிரமான விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு நினைக்கிறதை விட மிக கடுமையான தண்டனையை பெற்று தரணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. இனி பெண்கள் மேல கையை வைக்கிற ஒருத்தனையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இனி வரும் காலங்கள்ல தண்டனை அப்படிங்கிறது மிக கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கப்பட்டிருக்கு. இனி அது யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் தன்னுடைய அரசு எந்த விதத்திலையும் சமரசம் செய்யாது அப்படிங்கிற மாதிரியும் இனி 100% கண்டிப்பா தண்டனை பெற்று தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்களுக்கு நம்பிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்களுடைய இந்த அவசரமான ஆலோசனை கூட்டத்துல பல முக்கிய அதிகாரிகள் கலந்துகிட்டு உடனே தமிழகம் முழுக்க பல்வேறு அதிரடி உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ தாவேக அரசு எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கட்டுப்பாடுக்கு கொண்டு வரும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற சட்ட ஒழுங்கு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.